மற்ற கட்சிகளுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்துடக்கூடாது. அவங்களுடைய அரசியல் தளம் விரிவடையக்கூடாது. கொடுத்த சீட்டை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த மாதிரி வந்து கொத்தடிமைகளாக கூட்டணி கட்சிகளை நடத்தக்கூடிய ஒரு போக்கு தான் இது. நீங்க இதை தனிச்சு பார்க்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால பாலகிருஷ்ண சிபிஎம் அவங்க மாநாடு நடத்தி அந்த மாநாடு முடிவில் தான் சண்முகம் வந்து பிஎம் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த சிபிஎம்மோட மாநில மாநாடு இது. விழுப்புரத்துல எங்கேயோ நடக்குது. அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்காம பெரிய அளவில் சிக்கலை உண்டாக்குனாங்க. உங்களுக்கு தெரியும். அதை மேடையிலேயே பாலகிருஷ்ணன் சொன்னார். இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு பண்ணாங்கன்னு. அப்ப இந்த போக்கு இருக்குல்ல, கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் அவங்கள வளர விடாம சிதைக்கிறது. அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து அழிக்கிறது. ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளேயே அவங்க இருக்கணும். அவங்க சின்ன ரவுண்டுக்குள்ளேயே இருக்கணும். நான் இதை தனிச்சு பார்க்காதீங்க. இன்னைக்கு திருச்சியில நேத்து நடந்தது தான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால சிபிஎம்ல 9-10 மாசத்துக்கு முன்னால சிபிஎம்க்கு நடந்தது. அவங்களோட மாநில மாநாடு. அந்த மாநில மாநாட்டுக்கு அனுமதியே கொடுக்காம இழுத்தடிச்சு கடைசியில் அதுக்கு ஐஜி ஆஃபீஸ் டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் போய் போராடி தான் வாங்க வேண்டியது. ஐ திங்க் முதலமைச்சரை கூட பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். இது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அதை அவர் பதிவு பண்றாரு. பாலகிருஷ்ணன் பதிவு பண்றாரு. முரசொலியில கூட அதுக்கு பெரிய அளவில் பதில் போட்டிருந்தாங்க. அப்ப கூட்டணி இதே திமுக நடத்துற எந்த மாநாடும் எடுத்தடுப்புல அனுமதி கொடுக்குறீங்களா? ரோட் ஷோலாம் நீங்க உதயநிதி போறாரு.